யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்ன காரணத்துக்காக உங்கள நீங்களே போட்டு வாதிச்சு, உங்கள நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்தி, அழுது, உங்களுக்காக நீங்களே நெறைய காரியங்கள் எல்லாம் அ செஞ்சுட்டீங்க. ஆனா, நோட் பண்ணுங்க, உங்கள கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சது யாரோ ஒருத்தர். ஒருவேள அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனா, அது நீங்க இல்ல. ஸோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும்னு சொன்னத, நீங்க நடத்தி காட்டுறீங்க. ஸோ லிசன் டூ மீ. யாரோ ஒருத்தர் உங்கள கஷ்டப்படுத்தணும்னா, அவங்க சில காரியங்கள செய்றாங்கன்னா, அந்த இடத்துல கஷ்டப்பட போறது அந்த யாரோ ஒருத்தர் இல்ல, நீங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்ன காரியமே உங்க மனச ஹர்ட் பண்ணிருக்கு. நீங்களும் உங்கள ஹர்ட் பண்ணிக்கீங்க. எப்படி தெரியுமா? ஐயோ! அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இது கிடைக்காது. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இது நடக்காது. ஹூ ஆர் தே? உங்க வாழ்க்கையில எது நடக்கும், நடக்காதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாருங்க? உங்க வாழ்க்கையில எது நடக்கும், எது நடக்காதுன்றத முடிவெடுக்கிறதுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். ஸோ காட் கேன் டூ எனிதிங் அட் எனி டைம். காட் கேன் டூ எவ்ரிதிங் டு யூ. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ, அதெல்லாம் அவர் உங்களுக்கு கண்டிப்பா குடுப்பார். எத குறித்து கவலைப்படாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குற அளவிற்கு தகுதியான பாத்திரமா நீங்க வாழ்றீங்களான்றத நீங்களே உங்கள சோதித்து அறிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம் இல்லையா? ஸோ யார் என்ன சொன்னாலும் அது குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா ஒரு பிள்ளை ஜெயிச்சதுன்னா ஸ்கூல்ல, அந்த இடத்துல யாரோ ஒரு பிள்ளை பொறாமையோடு இந்த பிள்ளைய பார்க்கும்போது, நீ பண்ணதெல்லாம் என்ன பெருசா, உனக்கெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி டவுன் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க.